ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது பாருங்கள், கருவேப்பிலை பொடி மறுபடியும் இன்னைக்கு காய வச்சுருக்கோம். இது அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாயவரம் கலெக்டர் ஆஃபீஸில் கருவேப்பிலை பொடி சேல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நேற்று திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் சேல்ஸ் நடந்தது. நல்லாவே இருந்தது, நல்லா சேல்ஸ் ஆச்சு கருவேப்பிலை பொடி. அதனால் மறுபடியும் மரப்பேஜ் போட ஆரம்பிச்சிட்டோம். அதே போல் பிரண்டை பொடியும் நல்லா போச்சு. மறுபடியும் அதை காய வச்சிட்ருக்கோம். இன்னும் சரியாக காயலன்றதை காய வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி 2 நாளாக காய வச்சு 3ஆவது நாளாக மறுபடியும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்ச காரணத்தினால, மேகமூட்டமாக இருந்த காரணத்தால் ஈரப்பதத்தோடு இருக்குது. இதையும் ப்ராசஸ் பண்ணோம். வரும் வாரம் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ், மாயவரம் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் சால் போட போகிறோம். ஸ்ரீ அமிர்தா மசாலா. பாருங்கள், இதுவும் பிரண்டை தான். இது பிரண்டை இப்போ தான் ப்ராசஸ் 3 நாளாச்சு காய வச்சு, இன்னும் காயவே இல்லை. அந்த பச்சைத்தன்மை போகவே இல்லை. நிழல்லையே காய வைக்கிறதுனால டைம் எடுக்குது. அது காய வச்சிட்ருக்கோம். நீங்கள் எங்களுக்கு போன வாரம் ஆதரவு கொடுத்தா மாதிரி வரும் வாரங்கள்லையும் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி பொருள்களை வாங்கி சாப்பிடுங்க. சாதப்பொடி தான் கொடுத்தோம். 3 கருவேப்பிலை, பிரண்டை, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை பொடிக்கு முருங்கைக்கீரை வளர்த்தி கிளத்தி எல்லாம் அள்ளி வச்சாச்சு. அது இனிமே தான் அது இது பண்ணணும். இந்த முருங்கைக்கீரை இனிமேல் தான் மறுபடியும் காய வைக்கணும். நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு கொல்லையில் பறிச்சிட்டு காய வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. ஸ்ரீ அமிர்தா மசாலா அப்படின்றதுனால இதை நாங்கள் இந்த இது செஞ்சுக்கிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ அமிர்தா இட்லி பொடி, ஸ்ரீ அமிர்தா காரப்பொடி, ஸ்ரீ அமிர்தா சிக்கன் பொடி, ஸ்ரீ அமிர்தா சிக்கன் பொடிலாம் இருக்கு பாருங்கள். சிக்கன் பொடி, ஸ்ரீ அமிர்தா மட்டன் பொடி, நலங்கு மாவு பொடி, சத்து மாவு பொடி எல்லாமே இருக்குது. ஊறுகாய் ஐட்டங்களும் இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் மஞ்சள் தூள், மஞ்சள் விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அரைச்சி எந்தவித கலப்படமும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி. ஸ்ரீ அமிர்தா ஸ்டிக்கர் இல்லாத காரணத்தினால இதை நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்த சீல். இந்த ஸ்டிக்கர் மயிலை மதின்றது கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டீல். அது ஒட்டியிருக்கோம். அடித்து இன்னுமே தான் வரணும். உங்களுக்கு தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக முருங்கைக்கீரை பறிக்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கொல்லை பக்கத்துக்கு போகணும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்.